அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு சிலுவை தியானத்தை குறித்த ஒரு தொடர் நிகழ்ச்சி. இதுவரையும் சிலுவை தியானத்தை குறித்து 60க்கு மேற்பட்ட செய்திகளை வெறும் சிலுவை குறித்து பேசியிருக்கிறோம். ஊழியர்கள் அதை பார்க்க அன்பாக கேட்கிறேன். இது உங்களுக்கு அதிகமாக பயன்படும். கடந்த வாரங்களிலே இலங்கை பகுதியிலே கொழும்பு, யாழ்ப்பாணம், வவுனியா, திரிகோணமலை, சந்திரசேகரன் என்ற ஒருவர், இப்படி தொடர் பிரயாணங்கள். ஒவ்வொரு இடங்களுமே பல ஒரு 500-600 மைல்கள். பாதைகள் நன்றாக இல்லை, அதிகமான பஸ் பிரயாணங்கள் தான். அங்கே தான் ட்ரெயின் கூட இல்லை. நினைக்கிற மாதிரி பஸ் இங்கே இருக்கிற பஸ் மாதிரி இல்லை. ரொம்ப 3 சின்ன சீட்டில் 3 பேர். ரொம்ப எவ்வளோ பேர் வேணால் ஏறலாம், மேலே ஏறலாம், சைடில் ஏறலாம், படிக்கட்டில் கூட ஏறலாம். 6 மணி நேர பிரயாணம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதற்கு 8 மணி நேர பிரயாணம். போன செவ்வாய்க்கிழமையிலிருந்து நேற்று வரை தொடர்ந்து கூட்டங்களில் பேசினேன். ஊழியர் கூட்டங்கள், சபை கூட்டங்கள், பல கூட்டங்களிலே பேச உதவி செய்தார். சாலைகள் இல்லை, ஒரு குண்டும் குழியுமாக இருக்கும். ரொம்ப கடினமான பாதைகள். அந்த பாதையில் போகிறதெல்லாம் ரொம்ப கடினம். சாலையே கிடையாது. இருந்தாலும் இரவு கூட்டம் முடித்து வரும்போது மணி 11 அப்படிலாம் இருக்கும், இருட்டு நேரங்களில். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம். ஜனங்கள் தினந்தோறும் வந்து ஆராதிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த தியாகத்தை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதிகமான விலை, எல்லாமே விலை தான். சாதாரண முட்டையே அங்கே 100 ரூபா, ஒரு பிரெட் 250 ரூபா, எல்லாமே விலை அதிகம் அங்கே. அப்படிப்பட்ட இடத்துலையும் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து பல கூட்டங்கள் பேச ஆண்டு உதவி செய்தார். முதன்முறை, பலமுறை போயிருக்கிறேன். இந்த யாழ்ப்பாணம், வவுனியா, திரிகோணமலை, இதெல்லாம் முதன்முறையாக போகிறேன். இதெல்லாம் அதிகமாக இந்த ஈழப்போரில் மக்கள் அதிகம் மடிந்து போனார்கள். அந்த விடுதலை புலிகள் இருந்த இடம் அது. முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை, ஊழியத்தை செய்ய ஆண்டு உதவி செய்தார். ஊழியர்களுக்கு பேச உதவி செய்தார். தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த சிலுவை தியானத்தை குறித்து உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நேரம் இருந்தால் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த சிலுவை தியானிக்க அன்பாக கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி, சிலுவை சொல்லும் சத்தியங்கள். இந்த தலைப்பில் நான் பல முறை பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பை பல செய்திகளில் பயன்படுத்தியிருக்கிறேன். இன்றைக்கி தொடர்ந்து